எப்பா நல்ல காலம் சாமி, நம்மளை பிடிச்ச சனியே இத்தோட ஒளிஞ்சுது. அவ மட்டும் இங்க இருந்திருந்தா இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஜெயந்தி, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. ஆமாம், அவ அம்மைக்குழையை தூக்கி போட்டது மட்டும்தான் உண்மை. விஷத்தை அவ கலக்கல, கலந்தது சுந்தரபத்துக்காரன். அப்புறம் ஏன்பா என் மருமகளை ஊட்ட விட்டு போச்சுன்னு? காலங்காலமா எரிஞ்சிட்டு இருக்கிற நம்ம விட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான். அவ இங்க இருந்தா யாரும் சாப்பிட வரமாட்டாங்கம்மா. அது மட்டும் இல்ல, அத உயிருக்கு ஆபத்து. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே ராசு. என்னுடைய பியூட்டியான ஒயிட்டி காதலை பத்தி என்ன நினைக்கிறா தெரியுமா? காதல்ங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. அதை எப்போ ஓப்பன் பண்றானுங்க, எப்போ க்ளோஸ் பண்றானுங்க, எப்போ தாலியோடு அலையிறானுங்க, எப்போ தாடியோடு அலையிறானுங்க, எப்போ அது திவாலாகும்னே தெரியலங்கிறான். ஆனா ரியலா அது அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, 2 அண்டங்காக்காய்ங்க அவளுக்காக எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கு. பட் உண்மையான காதல் எதுன்னு நான் தான் அவளுக்கு புரிய வைக்க போறேன். நான் உள்ள வரலாங்களா? இப்ப வாங்க. ஐ, பாவாடை டவுசர் மாதிரி கட்டி இருக்குது. சொல்லுங்க. ஒயிட்டி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு மேட்டரை சொல்லணும்னு தட்டு தடு மாதிரி முட்டி அலைமூதி நொந்து நூலாகி அந்து அவளாகி செத்து சுண்ணாம்பாகி வந்திருக்கிறேன். அதை இப்போ நான் சொல்லலைன்னா என்னால் எப்பவுமே சொல்ல முடியாது. எஸ், இட் இஸ் நவ்வு ஆர் நெவரு. சொல்லுங்க. சொல்லிடுவேன். ஆனா அதுல ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமோன்னு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்ப ஆயுதத்தை கீழே போடுங்க. சக்சஸ். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓ மை காட், அப்பதான் நான் ஆட்டுக்கிட்ட ஏமாத்தேன், இப்ப மாட்டுக்கிட்ட ஏமாற மாட்டேன். 1 செகண்ட். சிம்பாலிக்கா கொடுத்தேன். ஹாய், எனக்கு ரோசா பூ பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாய், சின்னண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணாவா? சரண கம்மியா இருக்கிற கிழவி தானே கைலாசத்துக்கு அனுப்பி போதும். சாப்பிடுறப்ப இது எதுக்கு? நான் ஒரு கசாப்பு கடைக்காரன், ஒரு கிளாட்டை வாங்கி அறுக்கலான்னு வந்தேன். பசி தாளல, அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உன் ஆட்டு கதை அப்புறம் இருக்கட்டும். உன்னை நான் கடிச்சிருக்கா? நாயா? அது எதுக்கு என்ன கிடைக்குது? நான் தான் அதை கடிச்சிருக்கேன். ஆட்டை அறுத்து அருவெல்லாம் போச்சுடா உனக்கு. நாயை கடிப்பானா? நான் அதை கேட்கல. கிட்டன்ஸா உன்னை நான் கடிச்சிருக்கா? சும்மா நைன்ட்டு கடிக்கல போடு. பறக்குறியே. நான் ஏன் கேக்குறேன்னா, இது நாட்டுக்கோழி குழம்பு. உன்னை நான் கடிச்சிருந்தா 6 மாசத்துக்கு இது தொடவே கூடாது. நீ பாட்டுல தின்னுட்டு மல்லாந்துட்டீங்கன்னா அந்த பாவம் எங்க மேல வந்து சேரும். சரி சரி, நீ சாப்பிடு. இந்த வர்றேன். தலைய காணோம், தலை கொண்டா. தலையா? அதை நான் சாப்பிட்டேன். நான் உன்னை மல்லாத்த வந்தா நீ என்ன மல்லாத்த பாக்குறியா? எந்த சென்டிமெண்ட்டும் என்கிட்ட வேகாது. மூக்கு பிடிக்க தின்னு புட்டு இன்னையோட வாட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிளவி குழம்பு சூப்பரா வச்சிருக்காடா. என்ன பாக்குற? நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த கூப்பிடுறேன். எமோய், தண்ணி குடி. பார்த்து சாப்பிடுறதில்ல, குடி. அது வேற ஒண்ணும் இல்ல, உன் அம்மா உன்னை நினைக்குது. என்ன பாக்குற? எனக்கு அம்மா இல்ல. நான் இருக்கேன் அவனுக்கு அம்மா. நீ முள்ள சாப்பிட்டுக்கிட்டு, நான் போய் மாவு அள்ளிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். ஏப்பா இங்கே தூங்கிட்டு கற்கல்ல போயேன்? இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். இனிமே நீ என் மூஞ்சில முடிக்காத. நீயும் அவள மாதிரி என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டல்ல? இல்ல மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளு.
நான் யாரை நம்ப தயாரா இல்ல. இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. விஷயம் தெரியாத கோச்சுக்காத மாப்ள. அந்த கிளவி வரல, வேலைக்காரி தான் வந்தா. எவ வந்தா என்ன? இந்நேரம் அங்க ஒரு போன உழுந்திருக்கணும். நீ விட்டுட்ட. கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. என் கண்ணு இல்ல. இனிமே உப்புல நடக்கிறேன், கல்லுல நடக்கிறேன், முள்ளில நடக்கிறேன்னு எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது. எதுக்கு வீணா பயப்படுறேன்? யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. என்னடா ரொம்ப வலிக்குதா? இன்னும் ஏன் அழுவுற? இல்லைங்க, எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டி வரணும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பொம்பளைங்களே இப்படி தாண்டி. எவ்வளவுதான் புருஷன்காரன் கொடுமை பண்ணாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவனையே நினைச்சு உருகிட்டு இருப்பாளுங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடி என் புருஷன். அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, எல்லா பொம்பளைங்களும் சொல்ற வார்த்தை தானே இது. இல்லடி, காலம் பூரா வாழ வேண்டிய வாழ்க்கைய இந்த கொஞ்ச நாள்லயே அவரோட வாழ்ந்துட்டேன். அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? 2-3 நாளாவே எது சாப்பிட்டாலும் எது கிளிக்குது. ஆமா, உள்ளதாச்சு பாரு, உனக்கு எது கிளிக்குது? இப்ப அவரோட வாரிசு என் வயித்துல வளருது. இந்த விஷயம் தெரிஞ்சுமா உன்னை வெளியே அனுப்புனாரு? தெரியறதுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை சேர்த்துக்குவாங்க. அப்பா வந்த உடனே அவரை கூட்டிக்கிட்டு புறப்படு. வேணாண்டி, இந்த விஷயம் நம்மோடயே இருக்கட்டும். அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஏண்டி? இல்லடி, என் புருஷன் எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். பரவாயில்லம்மா, உட்கார் உட்கார். ராசுப்படையா செய்யா காரணம் இல்லாம உயிருக்குயிரா இருந்த உன்னை இப்படி தள்ளி வச்சிருக்க மாட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவார் பாரு. சாப்பிடுமா, சாப்பிடு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காதே, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அண்ணா, கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு யாரு மாப்பிள்ளை, உனக்கு யாரு பொண்ணு? நீங்க 2 பேரும் தான் கல்யாணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியண்ணா. மனசார வாழ்த்துங்க. காதலிங்க தப்பு இல்லை. காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க. பர்டிகுலரா பெரிய அண்ணான்னு கூப்பிடாதீங்க. அது காதல் தோல்வியை விட ரொம்ப அவமானமா இருக்கு. நாசமா போ.